அன்புக்குரிய மதுரை சொந்தங்களே, கோவை சிங்கங்களே மற்றும் சென்னையிலே இருக்கும் கலையுலக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று கோவை சிங்கம் லோகேஷ் கனகராஜ் அவர்களின் கூலி படத்தில் பட்டிருக்கும் சில சம்பவங்களை பதிவில் பார்ப்போம். இணைந்திருப்போம் மதுரை கோவை சினிமாவில். படத்தின் ட்ரெய்லர் நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். அதில் இடம்பெற்றுள்ள பஸ் கண்டக்டரின் எண் அவருடைய தந்தையார் லோகேஷ் அவரோட தந்தையார் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு கிராமத்திலே வசிக்கும் போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த எண் தான் தற்போது கூலி படத்திலே ரஜினிக்கு அந்த நம்பரை கொடுத்துள்ளார்கள். 30 வருஷமா அந்த எண்ணை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அது லோகேஷ் கனகராஜனுடைய தந்தை கனகராஜ் கண்டக்டராக பணியாற்றும் போது கொடுத்த எண். அந்த எண் தான் தற்போது லோகேஷ் கனகராஜுக்கு கொடுத்துள்ளார்கள். மேலும் கோவையிலிருந்து வங்கியிலே பணிபுரிந்து திடீரென்ற எந்த இயக்குநருடன் உதவியாளராகவோ சினிமா அறிவோ சம்பந்தமான எந்த நிகழ்வும் இல்லாமல் திடீரென சினிமாவில் நுழைந்து பல படங்களை கொட்டி கொடுத்து இன்று இந்தியாவிலேயே மிகப்பெரிய இயக்குநராக வளம் கொண்டிருக்கிறோம். லோகேஷ் கனகராஜுக்கு சென்னையில் மற்றும் அனைத்து மாவட்டங்களிலுமே ஒரு குரூப் தனியாக வார்டு வைத்து கொண்டு லோகேஷ் கனகராஜை கூலிங் படத்தை அடிக்க திட்டமிட்டுள்ளனர். இது இனி வரும் காலங்களிலே இடம்பெறும். ஏனென்றால் 2 நாட்களுக்கு ஒன்றே பார்த்திருப்பீர்கள், லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டார்கள் என்று நெட்டிசன்கள் போட்டு ஒரு வார்வங்களை வைத்து தாக்கினர். இது லோகேஷ் கனகராஜ் எதிரிகள் ஒரு நிகழ்வுதான் ஆகும். ஏனென்றால் ஏ சர்டிஃபிகேட் பி சர்டிஃபிகேட் எல்லாம் ஒரு படங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. மேலும் ரஜினி அனுபவம், சினிமா அறிவு அனுபவமும் வருடமும் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். சினிமா ரஜினிக்கு அரைச்சி குடிச்சிட்டாரு. அவரெல்லாம் கதை கேட்கறதா சாதாரண இயக்கங்கள்லாம் அவர் கேட்கவே மாட்டார். ஒரு சினிமா அறிவு ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற இயக்கங்களுக்கு மட்டும்தான் அவர் கதையை கேட்பார். அந்த நேரத்தில் தான் கைதி படம் பார்த்துவிட்டு உடனடியாக லோகேஷ் ஃபோன் செய்து எனக்கு கதை ஏதாச்சும் வச்சிருக்கீங்கன்னு கேட்டிருந்தார். அப்பொழுதே ரஜினியுடைய கண்காணிப்பு லோகேஷ் கனகராஜ் இருந்தது. அந்த நிலையில் தான் லோகேஷ் கனகராஜ் படங்களை தற்போது கூலி படத்தை முடித்து கொண்டு ரிலீஸ் தேதியில் எடுத்துக்கிறார். இந்த நிலையிலே இப்போ அரசியல்வாதியை பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வார் ரூம் வச்சுட்டு ஒரு சோசியல் மீடியாவில் எப்படி வேணால் பேச வைப்பாங்க. பணத்தை கொடுத்து ஒரு 50 பேர் 100 பேர் தமிழ்நாட்டு கூட வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வீடியோக்கு 200 300 கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் தமிழ்நாட்டில் சொல்லக்கூடாத கட்சி பேர் இப்போ 200 கொடுத்தா ஒரு வீடியோக்கு ஒரு நல்ல பதிவு போட்டால், அரசியல் பதிவு போட்டால், எதிர்கட்சி தாக்கியோ ஆளுங்கட்சி தாக்கியோ ஒரு பதிவு போட்டால் 200 கொடுக்குறாங்க. இது மாதிரி ஒரு 200 300 500 அதிகபட்சம் ஒரு 500 பேர்னு வச்சுக்கோங்க. இப்போ 500 பேர் வச்சு தமிழ்நாடு பூராமே ஒரு ஐடி லிங்க் பண்ணி அப்படித்தான் அரசியல்வாதி பண்ணி முடிக்காது. இதை ஏற்கனவே அரசியல்வாதிக்கு முன்னாலே அரசியல்வாதிகள் இப்போ தற்போது சமீபத்தில் தான் இந்த ஐடி லிங்கை போடுறாங்க. இதுக்கு முன்னாலே சினிமா துறையிலே பல நடிகர்கள் ஐடி லிங்கை வைத்து ஒரு வாரணம் வைத்து அவர் படங்களையும் அவருடைய புகழையும் அதிகப்படுத்துவதற்காகவோ அல்லது அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் நடிகர்களை படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அந்த நேரத்தில் அந்த படங்களை தாக்கி அடிப்பதற்காக ஒரு வார் ரூம் வச்சு ஒரு நெட்டிசன் சமூக வலைத்தளம் மூலமாக அந்த படம் சரியில்லை, ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பல விதமாக அந்த படத்தை தாக்கி அடித்து அந்த படத்தை ஒரு மைனஸாக பண்ணுவார்கள். அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே அந்த அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆன காலையிலேயோ ஒரு வேறு மதுப்பா ஒரு நெகட்டிவோ ஒரு படம் சரியில்லை என்றோ படம் சுமார் என்றோ சோசியல் மீடியாவில் போட்டு அந்த படத்தை சரியில்லாத மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போயிடுவாங்க. அது லோகேஷ் கனகராஜுக்கு 100% கூலி படத்துக்கு கடந்து விட்டுருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா லோகேஷ் கனகராஜ் திடீர்னு சினிமா துறைக்கு வந்தனால சினிமா துறையில் இருக்கிற இயக்குநர்களே சினிமா துறையில் இருப்பவர்களே லோகேஷ் கனகராஜை தமிழ் சினிமா விட்டே விளக்க வேண்டும். தமிழ் சினிமாவுக்கு லோகேஷ் கனகராஜ் வளர்ச்சியை கண்டு கடுப்பாகி பல சினிமா துறையினர் இன்று லோகேஷ் கனகராஜை ஆக்கி கொண்டு இருக்கிறார். என்னுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் நிறைய பேர் இயக்குநர்கள், பெரிய பெரிய இயக்குநர்கள் லோகேஷ் கனகராஜை பற்றி இந்த படத்தோட முடிஞ்சுவார், அவர்கிட்ட சரக்கு இல்லை, அவர்கிட்ட கதை இல்லை. ஏனுங்க கதை இல்லைன்னு வந்தால் ஒரு கதை அறிவு ஒரு சினிமா அறிவு இல்லைன்னா ஒரு நடிகர் பெரிய உச்சப்பட்டத்தில் இருக்கிற ரஜினிகாந்த் அவர்கள் கதை கேட்பாரா நடிப்பாரா நீங்களே சொல்லுங்கள்.
இது தற்போது நிகழ்வு. இந்த நிலையிலே நாங்கள் மதுரை கோவை சினிமா வாட்ஸ்அப் குழு ஒரு ஆரம்பித்து லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு ரசிகர் மன்றம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த எல்சியு பாசறை என்ற எல்சியு தமிழ்நாட்டு எல்சியு பசங்க என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இதில் நீங்கள் இணைய வேண்டும் என்றால் டிஸ்கிரிப்ஷனிலோ ஸ்க்ரீன்லேயே தெரியும் ஒரு மொபைல் நம்பரில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு காய் அனுப்புகின்றால் எல்சியு பசங்கள் இணைய வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்தால் நீங்கள் லோகேஷ் கனகராஜ் மன்றத்தில் இணையலாம் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு லோகேஷ் கனகராஜ் கூலியின் படம் பற்றிய அப்டேட்டுகள் தொடர்ந்து இன்னும் ஒரு கூலி ரிலீஸ் ஆகும் தேதி வரை லோகேஷ் கனகராஜனுடைய கூலி படத்தை பற்றியும் அடுத்த படத்தை பற்றியும் அப்டேட்டும் யூடியூப் சேனலில் இந்த மதுரை கோவை சினிமா சேனலில் இடம்பெறும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு எங்களுடைய சேனல் கருத்துக்களும் கொடுத்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சேனலுக்கு இணையங்கள் என்று ஆதரவு ஆறுகள் என்று கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.